ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறதான உங்களை ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு ஆராதனை நேரமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். இது எங்களோடு கூட இணைந்து நீங்க பாட்டு பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை நான் சொல்லி நாங்கள் பாட ஆரம்பிக்க போகிறோம். வேதத்துல 1 சாமுவேல் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பெரிய ஆசையா இருக்குது. நீங்க பாருங்க, எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்க, பாடலை பாடுங்க. ஏனென்றால் சங்கீதக்காரர் சொல்றாரு, அழகான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், அவர் எனக்கு ஏராளமான நன்மை செஞ்சிட்டாரு, அதில் ஈடாக நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவரை நான் பாடுவேன், அப்படி நாமத்தை நான் புகழ போகிறேன். உண்மையாகவே எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏசப்பா நன்மை செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, நெருக்கத்தின் மத்தியில நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உடனே இறங்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. முதல் பாடலாக நாம் ஒரு பாடலை பாட போகிறோம், ஒரு விசுவாசத்தோடு. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். ஒரு வாக்குத்தத்த பாடல், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா, உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து இனி என்றும் கடன் வாங்க
அறிக்கை செய்கிறேன். துருக்கவும் செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேனில் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேனில் வாழ்க்கையிலே எங்கள் தேவனா எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். பிரியமானவர்களே, அருமையான ஒரு பாடல் பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சு கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில குறை வராதே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நம்முடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாகி மாற்றப் போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் யாராலும் சரி அது செயலிழந்து போயிடும். அல்லேலூயா. அது செயலிழந்து போயிடும், வாய்க்காது. உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. அதுதான் அந்த பக்தர் அப்படியே இருக்கிறாரு. சேர்ந்து சொல்லுமே, எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எங்கள் தேவனா. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் எங்கள் தேவனா. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் ஆரோக்கியம் தீவதானமே. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனா எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆகவே நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருந்தாதான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடியும். ஆமென். அதுதான் ஒரு பெரிய சாட்சி. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்ல ஆண்டு நம்ம நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குமானால் நீ மற்றவர்களுக்கு போய் சொல்லலாம், ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஏசப்பா உன்னை உயர்த்த போகிறார், ஏசப்பா உன் வாழ்க்கையில சமாதானம் கொடுக்க போகிறார் என்று உன்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆராதனை நீ அப்படியே எங்களோடு கூட ஜாயின் பண்ணும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, மரண படுக்கையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஓ, மருத்துவர்கள் கைவிடலாம், நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டேன், ஏன்னா ஒன்றும் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வேளையில, இந்த வர்ஷிப் டைம், இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தருடைய கரம் உன்னை தொட போகிறது. ஒரு விலையேற பெற்ற ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டதே. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ நீடித்து வாழணும். உன்னை உயிர்ப்பிக்க போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் காசோ பணமோ இல்ல நகையோ இல்ல லேண்ட் வந்து சபைக்கு அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், நீ ஆண்டவரை துதிக்கணும், நீ ஆண்டவர் நாமத்தை உயர்த்தணும். வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் ஊழிய ஆரம்பிச்ச நாட்களில் 2017 வருஷத்துல ஆண்டவருக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தரை துதிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எவ்வளவு நேரம் வேணாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா தாவீது எழுதுறாரு சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா.
ஏன்னா அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க. அவர்தான் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்காம நம்ம என்ன செய்ய போகிறோம்? சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். எனக்கென்று ஆண்டவர் ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பாடலை நான் பாடி ஆண்டு நாமத்தை நான் உயர்த்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம் எங்கள் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம் எங்கள் இயேசுவே. சென்று உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமென். ஆராதனை 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 உமக்கே. சென்று ஆராதனை 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 உமக்கே. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 உமக்கே. ஒரே இடத்துல ஆராதனை 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 உமக்கே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆமென் எங்கள் இயேசுவே. உம்மை சொன்னாலும்
பெரிய காரியங்களை செய்வார். நீ மென்மேலும் பலப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேன். எங்களோடு கூட சேர்ந்து நீங்க பாடும் பொழுது நாங்கள் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறோமோ, அல்லேலூயா, நாங்க எப்படி சமாதானத்தோடு இருக்கிறோமோ, நாங்க எப்படி சுகபலத்தோடு இருக்கிறோமோ, கர்த்தர் நிச்சயம் உங்களையும் பட போகிறார். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நீ நினைக்கலாம், ஐயோ ஏசப்பா என்னெல்லாம் தொடுவாரா, என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நிச்சயமா நான் சொல்றேன், ஆண்டவரால் எல்லாமே கூடுமே, எல்லாம் கூடும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்படியே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நான் ஆராதனை முடிக்க போகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தந்தோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தந்தோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதத்திற்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதத்திற்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே என்பதும் கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே என்பதும் கிடைக்குமே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஓ, thank you, Jesus. ஆமென். நன்றி அப்பா. பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. இதுவரை கண்டிராத ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்த போகிறார். நாம் ஜெபிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க பிள்ளைகளுக்காய் இந்த சமூகத்தில் வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து உம்மை பாடி உம்மை துதித்திருக்கிறார்களே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீ பெரிய காரியங்களை செய்வ, நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நான் மனதார வாழ்த்துகிறேன். பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகளை கத்த தருவீராக. எல்லா தடைகள் மாறட்டும். ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்திருப்பார். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.